த்ரில்லிங் ஸ்டோரியா இந்தியன் ஏர்லைன்ஸ் IC-814 இந்த கதையை தான் சொல்ல போறேன். எல்லாருமே இதை என்ன சொல்லுவாங்கன்னா the worst plane hijacking in Indian aviation history. இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இந்த ஹைஜாக்கர்ஸ் எப்படி ஹைஜாக் பண்ணாங்க பிளேனை, எப்படி பிளான் போட்டாங்க, இதை எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானும் மிஸ்டரை இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க மிஸ்டர் விஸ்வாக்கு. ஏன்னா இந்த மாதிரி நீங்க தட்டி விட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். டிசம்பர் 24, 1999 இந்தியன் ஏர்லைன்ஸ் நேபாள இருக்கிற கத்மண்டு கேபிட்டல் டு நியூ டெல்லி இந்தியாஸ் கேபிட்டலுக்கு டேக் ஆஃப் ஆக வந்துச்சு. அப்ப இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் மேன் பாகிஸ்தான்ல இருந்தார். அவரோட அசிஸ்டன்ட் அவர் நேபாளில் இருந்தார். இந்த இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் மேன் என்ன பண்ணார்னா, அவருக்கு நேபாளில் இருக்கிற அசோசியேட்டை நீ இந்த மாதிரி இதை சொன்னாரு, 5 பேர் ஹைஜாக் பண்ண வருவாங்க, அவங்கள மட்டும் நீ விட்டுரு, அவ்வளவா கொஸ்டினே கேட்காத, உனக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. ஆனா இந்தியன் ஏர்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு 2 மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன பிளேனும் தெரியல, எப்ப டேட்னு தெரியல. இந்த சின்ன மிஸ்டேக்னால எல்லாமே காஸ்ட் ஆச்சு. அந்த நாள் ஹைஜாக்கிங் வரும்போது ஹைஜாக்கர்ஸ் 5 பேர் வந்தாங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தர் தான் டாக்டர். ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்ல உங்களுக்கு புரியும். இதுல அந்த எல்லாரையும் பண்ணோடனே அந்த செக்யூரிட்டி செக் அசோசியேட் சைலண்ட் நாட் இந்த மாதிரி பண்ணாரு. அதனால கொஞ்சம் சஸ்பீஷியஸா பேசஞ்சர்ஸ்க்கு ஆச்சு. கரெக்டா டேக் ஆஃப் ஆன நெக்ஸ்ட் செகண்ட்ஸ் இந்த மாதிரி நெக்ஸ்ட் மினிட்ஸ்லயே ஹைஜாக்கர்ஸ் ஹைஜாக்கிங் பண்ணிட்டாங்க. இது இந்த பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இந்த ஹைஜாக்கர்ஸ் அவங்க கொன்னுருவாங்க த்ரெட்டன் பண்ணாங்க. இந்தியன் ஏர்போர்ட்ஸ் ரொம்ப பயந்து எந்த ஆக்ஷனும் பண்ண பார்த்தாங்க. ஆனா அது ரொம்ப இதாகும் தான் சொன்னாங்க. அதனால இந்தியன் ஏர்லைன்ஸ் கரெக்டா இந்தியனோட லேண்ட்ஸ்கேப்ல போச்சு. லேண்ட்ஸ்கேப்ல போனோடனே ஃபியூவல் கரெக்டா இதாயிடுச்சு. இது ஒரு ரொம்ப பேட் திங் ஆயிடுச்சு. பைலட் இந்த ஹைஜாக்கர்ஸ் கிட்ட சொன்னாரு, நம்ம கண்டிப்பா லாகூர்ல லேண்ட் ஆகணும், இல்லைன்னா நம்ம எல்லாருமே செத்துருவோம் சொன்னோடனே இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா லாகூர்ல லேண்ட் ஆகுன்னு பெர்மிஷன் கேட்கும்போது பாகிஸ்தான் நோன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நீங்க ஒரு இந்தியன் பிளேன், எங்களோட டெரிட்டரிக்கு நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. எவ்வளவுமா கெஞ்சி பார்த்தாங்க இந்தியன் ஏர்லைன்ஸோட பைலட் தேவி ஷரண். அவங்க எவ்வளவுதான் கெஞ்சினாலும் இந்த பாகிஸ்தானிஸ் ஏர்போர்ட்ஸ் அவங்க விடுற மாதிரி தெரியல. இவங்க ஏடிசி கிட்ட அவ்வளவா சொன்னாங்க, ஆனா அவங்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபிளைட்டை இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷனும் சொன்னாங்க. சிச்சுவேஷனும் சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே ஹைஜாக்கர்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டு கிட்ட இருக்கிற அம்ரிஸ்தார் ஏர்போர்ட் பஞ்சாப்ல லேண்ட் ஆகலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணோடனே லேண்ட் ஆனாங்க. இப்ப எல்லா ஹோப்பும் இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இந்தியாவும் ஜெயிச்சிட்டாங்கன்னு இருக்கும்போது ஹைஜாக்கர்ஸ் செம்மையான கம்பேக் பண்ணாங்க. என்ன கம்பேக் பண்ணாங்கன்னா, நீங்க பண்ணுனா நீங்க டேக் ஆஃப் ஆகலைன்னா நான் ஒரு பேசஞ்சர்ஸை கொன்னுருவோம் த்ரெட்டன் பண்ணாங்க இந்தியன் ஏர்போர்ட்ஸ். அவங்க எவ்வளவோ பண்ணாங்க. அப்ப நியூ டெல்லியில சீக்ரெட் ஸ்குவாட்ஸ் நியூ டெல்லிக்கு போயிருந்தாங்க. ஆனா அவங்க பஞ்சாப்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போயிருந்தாங்க. அப்ப இப்ப இந்த நியூஸ் சொன்னோடனே நியூ டெல்லியில இருந்து திரும்பியும் வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஹைஜாக்கர்ஸ் த்ரெட்டன் பண்ணோடனே இந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் எதுவுமே பண்ற மாதிரி தெரியல. அதனால ஒரு பேசஞ்சரை ஹைஜாக்கர்ஸ் இந்த டாக்டர்னு ஒரு நான் ஷார்ட்ல சொன்னேன்னா அவர் கொன்னுட்டார். கொன்னோடனே அவர் ஹனிமூன்ல இருந்து தான் வந்திருக்காரு. ஹனிமூன்ல இருந்து வந்திருக்கும் போது அவரோட ஒய்ஃபும் வந்தாரு. அவர் ஒய்ஃப்க்கு எதுவுமே தெரியல. ஏன்னா அவங்க பேக் சீட் இருந்தாரு, அவர் ஃப்ரண்ட் சீட்ல இருந்திருக்காரு. அவங்க யாரும் என்னன்னா அவங்க த்ரெட்டன் யாரோ தான் செத்துருக்காங்கன்னு இருக்கும்போது அவர் தான் செத்துருக்காரு. இது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, திரும்பி டேக் ஆஃப் ஆக இந்தியன் ஏர்லைன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணோடனே திரும்பியும் இந்தியன் ஏர்லைன்ஸ் லாகூர் கிட்ட போனாங்க. இந்த டைம் எல்லா ரன்வேயோட லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க லாகூர் ஏர்போர்ட்.
லாகூரோட ஏர்போர்ட் போனோடனே அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் அதை ஷூட் பண்ணாங்க பார்த்தாங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சுச்சுவேஷனை சொன்னாங்க. இல்லைன்னா இந்த தடவை ஹைஜாக்கர்ஸ் இந்த மிஸ்டேக்கும் பண்ணல. இல்லை நீங்கள் வந்து வேற இடத்துக்கு நீங்கள் இதை பாகிஸ்தானில் பண்ணலன்னா நான் உங்களை சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளோட கேப்டன் தேவி சரண் எதுவுமே பண்ணலை. காமாக இருந்து பேஷண்ட்டாக இருந்து அவங்க கரெக்டாக ஒரு இடத்துல பார்த்தாங்க. பார்க்கும்போது அங்கே மட்டும் லைட்டாக இருந்துச்சு ரன்வே மாதிரி. சரி, லேண்டிங் கியரை எடுத்து டயர்லாம் வைக்க கரெக்டாக லேண்ட் ஆகும்போது கார்ஸ் பீப்புள்ஸ்லாம் ரன்னு அந்த மாதிரி வாக் பண்ணிட்டு இருக்கத பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸோ பண்ணாங்க அதுதான் ஹைவே. இது ரியலைஸ் பண்ணி திரும்பி அப்படியே டேர்ன் ஆயிட்டாங்க. டேர்ன் ஆனதுக்கப்புறம் கடைசியில் ஆப்கானிஸ்தான் கபூல் கேபிட்டல் அதில் கரெக்டாக லேண்ட் ஆனாங்க. இந்த 1.5 hour ஃப்ளைட் 3 days ஆஃப் ஹாரரா இதாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன். இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே 9 years ஓல்டு தான் இந்த மாதிரி சொல்கிறேன். நான் எப்போ வந்து 100 subscribers பண்ணணும் நான் வந்து என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். அது வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் என்னோட இதில் இருந்து லைக் பண்ணிடுங்க. என்னோட இது பேர் மிஸ்டர் விஸ்வா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மிஸ்டர் விஸ்வா.